பல போதகர்களிடத்தில் நியாயமாக இருக்க வேண்டிய சத்திய ஆவி இல்லை. சத்திய ஆவி இருந்தால் அவர்களை சகல சத்தியத்துக்கு நேராக கொண்டு போகும் என்பதை தான் நம்ம யோவான் 16:13 வாசிக்கிறோம். சத்தியம்தான் விடுதலையாக்கும். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பிரபலமாக இருக்கிற பல போதகர்களிடத்தில் இருப்பது சத்திய ஆவி இல்லை, வேறு பல ஆவிகள் இருக்கிறது. அதில் முக்கியமான ஒரு ஆவி பொய்யின் ஆவி. இன்றைக்கி அநேகர் இந்த பொய் சொல்லுகிறது தான் ஊழிய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான கருவியாக யூஸ் பண்ணுறாங்க. தினமும் காலையில் கர்த்தர் இவ்விதமாக இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகிறதாக சொல்கிறாரு, இன்றைக்கு இவ்விதமாக அற்புதம் செய்ய போகிறதா சொல்கிறாரு, இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து இப்படி உங்களை ஆசீர்வதிக்க போகிறதா சொல்கிறாரு. அதே விதமாக ஒவ்வொரு மாதமும் முதல் நாள் இந்த மாதம் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுத்து இப்படி உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு. வாயை திறந்தால் பொய், தினமும் பொய், மாதத்துக்கு ஒரு முறை போய், வருடத்துக்கு முதல் நாள் போய். அது மட்டுமல்ல, நடக்கப் போகிற எல்லாவற்றையும் கர்த்தர் தங்களுக்கு காண்பித்தது போல மக்களிடத்தில் சொல்லி இனி நடக்கப் போகிறவர்களை குறித்து நாங்கள் அறிவிக்கிறதுக்கு அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள் சொல்லி பொய்யைத்தான் பேசுகிறோம். இன்றைக்கி பெரும்பாலான போதகரிடத்தில் சத்திய ஆவி இல்லை, பொய்யின் ஆவி இவர்களை அலக்களிக்கிறது. இவர்கள் தங்களுடைய ஊழிய வளர்ச்சிக்கும் வெகுஜனங்களை சந்திப்பதற்காக எடுத்துக்கொள்கிற முயற்சிகளுக்கும் மிக முக்கியமான ஆயுதமாக பயன்படுத்துவது பொய். காலையிலே பொய், மாதம் பிறந்தால் பொய், வருடம் பிறந்தால் பொய், தீர்க்க தரிசனம் பொய், பொய்யான தரிசனங்கள், மக்களுக்கு பொய்யான நம்பிக்கைகளை கொடுக்கிறார்கள். ஆசீர்வதிக்கப்படுவதற்கு எதுவான வேத வழிகளை சொல்லாமல் இன்றைக்கு கர்த்தர் இப்படி அற்புதம் செய்ய போகிறார், இன்றைக்கு ஒரு நிலைமை இப்படி மாற்ற போகிறார், இன்றைக்கு ஒரு வாழ்க்கையெல்லாம் தலைகளாக மாறப்போகிறது என்று பொய்யான நம்பிக்கைகள், பொய்யான ஆறுதல்கள், பொய்யான ஆதரவுகளை இவளை கொடுத்து கர்த்தருடைய ஊழியக்காரர்களுடைய தகுதியை முற்றிலும் இழந்தவர்களாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பல போதகர் இடத்துல சத்திய ஆசை இல்லை. சத்தியத்தை பேசணும், சத்தியம்தான் மக்களுக்கு அவசியம், அந்த ஆசை இல்லை. பண ஆசை இவர்களை பிடித்து ஆட்டுகிறது. பொருளாசைக்கு இவர்கள் அடிமையாக இருக்கிறாங்க. அதனுடைய விளைவுதான் இவர்கள் பெரும்பாலும் ஆசீர்வாத போதனைகளையே செய்கிறாங்க, காணிக்கை போதனையே செய்கிறாங்க. இதனுடைய விளைவு தான் பழைய ஏற்பாட்டு கால மக்களுக்கு கொடுக்கப்பட்டதான தசமபாக காணிக்கை என்கிற முறையை புதிய ஏற்பாட்டு கொண்டு வந்தாங்க. பண ஆசை ஆவி பிடித்து ஆட்டுகிறபடினால்தான் இந்த தசமபாகத்தையே சொல்லி சொல்லி இதை நீ கொடுக்கவில்லைன்னா உன்னை ஆண்டவர் சபித்து விடுவார், இதை நீ கொடுக்கலைன்னா உனக்கு எதுவும் நான் வாய்ப்பாக இராது என்றெல்லாம் சொல்லி எப்படியாகிலும் தங்களை வளமுடையவளாக மாற்றிக்கொள்ள முயற்சிக்கிறார்கள். பண ஆசையினுடைய ஆவிகளை அலக்களிக்கிறது. இதனுடைய விளைவாகத்தான் பல்வேறு விதமான காணிக்கை முறைகள், பொருத்தனை காணிக்கைன்னு சொல்லி கொடுக்குறாங்க. பொருத்தனைக்கும் புதிய ஏற்பாட்டுக்கு சம்பந்தமே கிடையாது. பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்ட நாம் ஏன் பொருத்தனை செய்ய வேண்டும்? அப்பா பிதாவை என்று கூப்பிட முடியாது, அப்பா பிதாவை என்று அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகார ஆவியை பெற்றுக்கிறோம் என்று ரோமர் 8 சொல்லுகிற பொழுது நாம் ஏன் பொருத்தனை செய்ய வேண்டும்? ஆனால் அந்த பொருத்தனை நாம் செய்யணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பொருத்தனை செய்தால் இவங்களுக்கு காணிக்க வருகிறது. அப்போ இங்கே என்ன பார்க்குறோம்? அந்த பண ஆசையினுடைய ஆவி இவர்களை பல்வேறு விதங்களில் தவறாக போதிக்க தூண்டுகிறது. அது மட்டுமல்ல, புதிய கண்டுபிடிப்பு என்ன? இந்த சீட் ஃபெய்த் அந்த மாதிரிப்பட்ட டீச்சிங், அதாவது விதைப்பு ஆசீர்வாதம். உங்கள்கிட்ட இருக்கிறத அப்படி விதைக்க தான் கடவுள் ஆசீர்வதிப்பார் அப்படி சொல்லி கொடுது. இது எல்லாம் விதைக்கிறதாக இருந்தாலும் அந்த போதரிடத்துல சேரும். தசோபாகமாக இருந்தாலும் அவங்ககிட்ட தான் சேரும். பொருத்தனை காணிக்கையாக இருந்தாலும் அவங்ககிட்ட தான் சேரும். சோத்திர காணிக்கையாக இருந்தாலும் எல்லாம் அவங்ககிட்ட தான் சேரும். அப்போது இந்த பண ஆசையினுடைய விளைவு பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற நியமங்களையெல்லாம் புதிய ஏற்பாட்டில் கொண்டு வர இவர்களை வழிநடத்தி விட்டது. இவ்விதமான தவறைத்தான் இன்றைக்கு பல தமிழக போதகர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை பண ஆசை என்கிற ஆவி அலக்களித்து கொண்டிருக்கிறது. அதுபோல் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பல போதகர்களுக்குள்ள கொண்டாட்டத்தின் ஆவி, இது ஒரு புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். கொண்டாட்டத்தின் ஆவின்னு ஒரு ஆவி இருக்கான்னு நீங்கள் கேட்பீங்க. இந்த சத்திய ஆவி இல்லைன்னா பலவிதமான ஆவி ஒருத்தருக்குள்ளே வந்துடும். தேவ ஆவி இல்லைன்னு சொன்னால் பலவிதமான தவறான ஆவியெல்லாம் உள்ளே பூந்துடும். பிசாசு பல்வேறு விதமான செயல்களை அவர்களை செய்ய வைக்கிறதுக்கு பலவிதமான ஆவிகளை தூண்டுதலையும் கொடுப்பான். அதனால தான் ஊழியக்காரன் தேவாவியில் செயல்படணும். தேவாவியில் செயல்படணும்னு சொன்னால் தவறான ஆவி உள்ள போது தவறாக செயல்படும். இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா அநேக போதகர்களில் கொண்டாட்டத்தின் ஆவி எக்காலத்தையும் இல்லாத அளவுக்கு இப்போ என்ன பண்ணுறாங்க? பிறந்த நாள் கொண்டாட்டம், திருமண நாள் கொண்டாட்டம். நிறைய பேர் திருமண நாளை நினைவு கூர்ந்து ஏற்கனவே கல்யாணமாகி 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் ஆகிப்போச்சு. என்னமோ இப்போ தான் புதுமண தம்பதிகளை போல பேரளவில் பணத்தை செலவு பண்ணி ஆடம்பரமாக நிகழ்வுகளை நடத்தி கொண்டாடணும். ஏன்னா காசு பணம் நிறைய வந்துச்சு. கொண்டாட்டத்தின் ஆவி. ஒரு சத்தியத்திற்கு எப்படி செயல்பட்டு அந்த சந்தோஷத்தை அனுபவிப்போம்.
யோவான் சொல்லுகிறபொழுது என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்பதை பார்க்கும்பொழுது எவ்வளோ சந்தோஷமாக, இந்த சந்தோஷத்தை இன்னும் பார்க்கல. விசுவாசிகள் சத்தியத்தில் நடக்கிறாங்களா, கர்த்தருக்கேற்ற வழியில் நடக்கிறாங்களா, இதை பார்த்து சந்தோஷப்படலை. காணிக்கை கொடுக்குறாங்களா, ஆராதனை பண்ணுறாங்களா, ஆடுறாங்களா, பாடுறாங்களா, இதையே பார்த்து சந்தோஷப்படுறது. இன்றைக்கி விசுவாசிகளிடத்தில் இந்த கொண்டாட்டத்தின் ஆவி இன்றைக்கு மேலோங்கி இருக்கிறது. எதற்கெடுத்தாலும் கொண்டாட்டம். அதனால தான் ஆராதனைகளையும் தங்களை சந்தோஷப்படுத்துவதற்கு எதுவான கொண்டாட்டங்களாக மாற்றி விட்டார்கள். சினிமாக்காரன் ஆடுகிறது மாதிரி, பப்புல கிளப்பில் ஆடுறது மாதிரி இன்றைக்கி திருச்சபையில் ஆராதனைங்கிற பேரில் ஆட்டம் நடைபெறுவதற்கு காரணம்னா இந்த கொண்டாட்டத்தின் ஆவி தான். எப்பொழுதும் தங்களை சரீர ரீதியாக ஏதாவது ஒரு விதத்தில் சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும்ங்கிற ஒரு உணர்வு அநேக ஊழியர்களை, விசுவாசிகளை கொண்டாட்டத்தின் ஆவி பிடித்தாட்டுகிறது. அதனால் புதிய புதிய கொண்டாட்டத்திற்கான காரணங்களை உருவாக்குறாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா புற மத மக்கள் மத்தியில் தான் ஒரு குழந்தை கன்சீவ் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு விழா நடத்துவாங்க. அப்புறம் இதை தொடர்பாக பல விழா நடத்துவாங்க. இன்றைக்கி பாருங்கள், கிறிஸ்தவர்களும் அதே பழக்கம் தான் இருக்குது. குழந்தை கருவுட்டாச்சுன்னா அதுக்கு ஒரு கொண்டாட்டம். எதற்கெல்லாம் கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு அதெல்லாம் கொண்டாடிக்கிறது. நான் எதையும் சந்தோஷமாக நாம் செலிப்ரேட் பண்ண வேண்டாம் சொல்லலை. அதை ஒரு பெரிய ஆடம்பரமாக, பெரிய அலார் பண்ணி, பெரிய நிகழ்வாக மாற்றி அந்த விதமாக செய்ய வேண்டிய தேவைங்கிற கேள்வி தான் வருகிறது. அதுபோல் இந்த தேவ ஆவி ஊழியக்காரரை இல்லாதனால நவநாகரிக ஆவி இவர்களுக்குள்ளே பூந்துச்சு. கலாத்தியர் 1 சொல்லி ஆண்டவர் பாவத்திலிருந்து மட்டும் நம்மளை விடுவிக்க வரல, இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்க வந்தார். இன்றைக்கு பல போதகர்களே நவநாகரிக மோகத்திற்கு அவர்கள் தான் அந்த முன்மாதிரிகளாக இருக்கிறாங்க. அநேகரை அவர்கள் தான் தப்பாக வழி நடத்துகிறாங்க. விசுவாசிகளுக்கு மாதிரிகளாக இருக்க வேண்டிய இவர்கள் சினிமா நடிகர்களைப் போலும் நடிகைகளைப் போலும் தங்களை அதிநவீனமாக அலங்கரித்து கொண்டு அதிநவீனமான தோற்றங்களை உருவாக்கி கொண்டு நவீன மோகங்களுக்கு பலியாகி இந்த அல்ட்ரா மாடர்னாக வாழ வேண்டும் என்கிற ஒரு ஆசையுடைய விளைவாக தவறான முன்மாதிரியை உருவாக்குகிறார்கள். வேதத்தில் பார்க்கும் பொழுது நம்ம முன்மாதிரியாக இருக்கணும், நம்ம சாட்சியாக இருக்கணும். மற்றவங்களுக்கு அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற பொழுது 1 கொரிந்தியர் 11:1 நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று. ஆனால் இன்றைக்கு அநேக போதகர்களை அதிநவீன மோக ஆவி பிடித்தாட்டுகிறபடினாலே அவர்கள் இந்த உலகத்துக்கு ஏற்றபடி எந்தெந்த விதத்திலெல்லாம் தங்களை காண்பிக்க வேண்டுமோ அந்த விதமாக காண்பிப்பதற்கு அதிக கவனம் செலுத்துகிறார்கள். அதே வழியைத்தான் விசுவாசிகளும் பின்பற்றி செல்கிறார்கள். எனவே இன்றைக்கு சத்திய ஆவி இல்லை என்றால் இது போன்ற தவறான ஆவிகளுடைய பிடியில் போதர்கள் சிக்கி அலக்களிக்கப்படுவதை பார்க்க முடிகிறது. எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் தேவ ஆவியினுடைய செயல்பாடு இல்லாமல் தான். சத்தியத்தை அறிகிற அறிவை பெற்று தேவ ஆவியால் வழிநடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை, அது விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, போதர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இல்லை என்றால் இந்த உலகத்தின் ஆவி அவர்களை ஆட்கொண்டு விடும். பிசாசானவன் மூலமாக இந்த உலகத்தின் ஆவிக்கு அவர்கள் அடிமைகளாகி அவர்கள் உலகத்தை வெளிப்படுத்துவார்கள், அவர்கள் தேவனை வெளிப்படுத்த மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்கிறபடினாலே இப்படிப்பட்ட போதகர்களை பிடித்தாட்டி கொண்டிருக்கிற இந்த விதமான ஆவியின் பின்னாலே அவர்கள் செயல்படுகிற செயல்களுக்கு நாம் உடன்படாதபடிக்கு, அவர்களுடைய தவறான செயல்களுக்கு நாம் உடந்தையாகாதபடிக்கு நம்மை விலக்கிக் கொள்ள வேண்டிய ஒரு எச்சரிக்கை உணர்வு நமக்கு மிகவும் அவசியம் என்பதை புரிந்து கொண்டு வேத வார்த்தையின்படி வசனத்தின்படி வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணித்து செயல்பட வேண்டும்.